இருவரும் விழா சிறப்பு. இன்று நாளை நாளை மறுதினம் என்று பங்குனியும் உத்திரமும் இணைகிறது. இந்நாளில் நாளை பௌர்ணமி பிறக்கின்றது. பௌர்ணமி அதிகமாயிருப்பது நாளை மறுநாள் என்பதனால் 3 நாள் பெருவிழாவாய் இந்த பக்தி சிறப்புகள் எல்லாம். பங்குனி உத்திரம் தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்த நாளல்லவா? பல கோவில்களிலே உற்சவங்கள், குறிப்பாக தேரோட்டம் நிகழும். அதிசூடியிலும் தேரோட்டம் நிகழ்வது போல அருட்கருத்துக்கள் அணிவகுத்து இந்த பங்குனி 12வது மாதம், அதே போல உத்திரம் 12வது நட்சத்திரம். பிறந்திருக்கும் நாம் எல்லோருமே இந்த 27 நட்சத்திரங்களிலே ஒரு நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் தானே. உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து வணங்க வேண்டிய, வழிபட வேண்டிய தலம் என்றொன்று இருக்கின்றது. குறிப்பாக கல்யாண வரம் அருளக்கூடிய தலமாம். இந்த தலம் எங்க இருக்கின்றது? எப்படி செல்ல வேண்டும்? உத்திர நட்சத்திரத்துக்காரர்களோ அல்லது வீட்டிலே யாருக்காவது உத்திர நட்சத்திரம் இருக்கின்றது, குறிப்பாக அவருக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் இந்த குறிப்புகளை கேட்டு உரியவருக்கு சொல்லலாம். 7 மணியை தொடும் நேரம் ஆத்திசூடி நிறைவு செய்ய போகின்றோம். வெள்ளிக்கிழமை தோறும் ஆலய